என்னமா இருக்கடா, அழகு சிலையாட்டம் இருக்கடா, வாழ்ந்தா ஒரு நாளா இந்த பொண்ணு கூட நம்ம வாழ்க்கை வாழண்டா அப்படின்ட்டு டிராகன் மூவியோட ஒன் ஆஃப் த ஹீரோயின் இருக்காங்களே, அதான் நம்ம கையாடு விலாகர். எங்க பார்த்தாலும் தமிழ் யங்ஸ்டர்ஸ் சோசியல் மீடியா பூரா வந்து அவங்களோட போட்டோஸும் அவங்களோட வீடியோஸும் பயங்கரமா ஷேர் பண்ணி வைரல் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு வந்து டிராகன் படம் மூலமாவும் தன்னோட சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் பண்றது மூலம் வந்து தமிழ் யங்ஸ்டர்ஸோட நெஞ்சில ஆழமா பதிஞ்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லலாம். சரி, இவங்க தமிழ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இந்த தாக்கத்தை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் படமே வந்து கன்னடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2021ல. அதுக்கப்புறம் 2 மலையாள படம், ஒரு மராத்தி படம், ஒரு தெலுங்கு படம் வந்து அங்கேயும் கலக்கிட்டு இப்ப தமிழ்நாட்டுல உள்ள கோலிவுட்ல வந்து டிராகன் படம் மூலம் வந்து புயல் வந்து மையம் கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டோட இளைஞர்கள் மனசுல வந்து மையம் கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இதை தவிர வேற என்ன தமிழ் படம் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் முரளின்னு அப்படின்னு ஒரு படம். அதாங்க நம்ம இதயம் முரளி பையன் அதர்வா நடிச்சிட்டு வராங்களே, அந்த படத்துல வந்து ஹீரோயினா வந்து இப்ப வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. இவங்க பிறந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல பிறந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறது வந்து பூனேலங்க. இவங்க கன்னட படமான முதல் படம் வந்து முகில் பிட் அப்படின்ட்டு 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தன்னோட கேரியரை டெபியூவா. இவங்க ஸ்டடீஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாம், அதாவது வந்து காமர்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க. இப்படி வந்து கையாடு விலாகர் வந்து ஆக்டிங் வேணுமா ஆக்டிங் பட்டாஸ் கலப்புவாங்க, டான்ஸ் வேணுமா டான்ஸும் அதை விட பட்டாஸ் கலப்புவாங்க. இது இல்லாம இன்னொரு பக்கம் மாடல்லையும் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 ஏப்ரல் 2000ல வந்து பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2K கிட்ஸ் தான். இவங்க ஒரு பேட்டியில எனக்கு தமிழ் பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. அப்பனா நம்ம பசங்க சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவாங்க. இப்படி தமிழ் பசங்க பிடிக்கிற ஹீரோயினா விட்டா வைப்பாங்க. அதனால தான் சோசியல் மீடியா பூரா வந்து இவங்களோட என்னோட கிரஸ், இவங்க தான் என்னோட லவ்வரு அப்படின்ட்டு நம்ம பசங்க அடிச்சு விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து குடும்ப பங்கான பெண்ணை ஆக்டிங் பண்ண சொன்னாங்கன்னா அது வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மலையாளத்துல ஒரு படத்துல அவ்வளவு அருமையா வந்து குடும்ப பெண்ணை வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ஹாட்டாவும் நம்ம காமிக்கணுமா அதுக்கும் நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஸ்டில்ஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால தான் கையாடு விலாகர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் மனசுல ஈஸியா இடம் பிடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் கையாடு விலாகரை பிடிக்கும்னா மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. எதனால பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பற்றியான நிறைய நியூஸ்கள், என்டர்டைன்மெண்ட் பற்றிய நிறைய நியூஸ்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஒண்ணு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.